திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார முதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பாடலை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிது நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவும் திறத்தல், திருக்கதவும் அடைதல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்களை பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ராஜா ஐயா அவர்களையும் ஸ்ரீதேவி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று அமைகிறோம். நன்றி, வணக்கம். ஐயா வாங்க. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். திருமுறை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாய நம. முதலில் நால்வர் பெருமக்கள் துதி. ஸ்ரீதேவையா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. 27 பேர் துதி. வாங்க. வந்தவாசி செண்பகவல்லி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் ஓம் நம சிவாய. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருணான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலியமுதர் மருவு புருடோத்தம சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய்வுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார் திருமேவு வட்டின தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கீழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருமுறை கோயில் அடைதல். வாங்க. சிவாய நம. சிவாய நம. அருள் பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும்
பொருள் சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் மொய்ய இருள்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தான் திருவருளும் எனவும் கூறி திருக்கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். வாங்க திருமுறை கோயில் திறக்க. முனுசாமி ஐயா வாங்க. தனியா பெருமக்களை வணங்குகிறேன். பெருமான் பேரானந்தத்தை பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணிசே திருக்கதவும் திறந்த போது சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றி ஐயா. திருப்பள்ளி எழுச்சி கௌசல்யாமா வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். புவனியில் போய் பிறவாமையில்லாம் போக்குகின்றோம் அவமே எந்த பூமி. புவனியில் போய் பிறவாமையில்லாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி. சிவன் உய கொள்கின்ற பாரன்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவன் மலரவன் ஆசை படவும் நின்னலந்தமை கருணையும் நீயும் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசை படவும் நின்னலந்தமை கருணையும் நீயும் அவனில் புகும் தெம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அவனில் புகும் தெம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, திருநெறிய தமிழோசையில இன்றைக்கு 302வது நாளாக 7ஆம் திருமுறையிலே 75வது திருப்பதிகம் திரு ஆனைக்கா பண் காந்தாரம் பகற்பண் 2ஆக 7:12 8:24 நவரோஸ் ராகத்திலே பாடக்கூடியது. இத்தலம் சென்னை திருச்சி ஸ்ரீரங்கம் சாலையில இருக்கிறது. பெருமான் ஜம்புகேஸ்வரர், அம்பாள் அகிலாண்டேஸ்வரி. இதற்கான பெரிய புராண பாடல். மறைகளாயின என மலர்ந்த செந்தமிழ் பதிகம் நிறையும் காதலுடன் எடுத்து நிலவு அன்பர் தமை நோக்கி இறையும் பணிவாரி அம்மையும் ஆளுடையார் என்று எடுத்து உரையும் சோழர் ஆரம் காத்தும் திறத்தை உணர்ந்து அருளி. சரி. ஆக இந்த சொற்கள் நிறைய விடுபடுத்துறீங்க. சொற்கள் நிறைய விடுபடுத்துறீங்க. 76வது பாட்டியா முனுசாமியா வீடியோ கால் ஆஃப் பண்ணுங்க. முனுசாமியா வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்க. 76வது பாட்டியா ஆய நான்கும் என மலர்ந்த செஞ்சொல் தமிழ் பதிகம்
நிறையும் காதலுடன் எடுத்து நிலவும் அன்பர் தமை நோக்கி இறையும் பணிவார் எம்மையும் ஆளுடையார் என்றென்று ஏத்துவார். உறையூர் சோழன் மணியாரம் சாத்தும் திறத்தை உணர்ந்தருளி. ஆக அந்த இதுக்கு முன்னாடி படிக்கிறதுல எந்த இருப்பதுமாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் என்று அடியாரிடத்துல சொன்னவர் இங்க ஆனைக்கால அவர் எம்மையும் ஆழ்வார் என்ற உறுதிப்பாட்டோடு பாடிய இந்த மறைகளாயின என்ற பதிகம். இந்த பதிகத்துல என்ன பண்றாரு, அந்த உறையூர் சோழனுடைய அந்த ஆரம் அது அப்ப எப்படி கவரி ஆத்துல போய் மீண்டும் பெருமானுடைய திருமுடிக்கு வந்து சேர்ந்த செய்தியை சொல்றார் என்பதை இங்க சேர்க்கிறார். நினைவு கூற மாதிரி இந்த பதிகத்தை அடையாளம் காட்டுகிறார். வாழ்க வாழ்க. முதல் பாட்டு மறைகளாயின நான்கும். சம்பலம் நம்பியாரூரர் திருவடிகள் போற்றி போற்றி. அகிலாண்ட நாயகி அம்மையுடனாகிய தெழுநீர் திரள்நாதர் திருவடிகள் போற்றி போற்றி. மறைகளாயின நான்கும் மற்றுள்ள பொருள்களும் எல்லாம் மறைகளாயின நான்கும் மற்றுள்ள பொருள்களும் எல்லாம் தூரையும் தோத்திர தீரையும் தொன்மையும் நன்மையும் மாய அறையும் பூம்புணல்லானை காவுடை ஆதியினாலும் இறைவன் என்றடி சேர்வார் எம்மையும் வாளுடையாரே. இறைவன் என்றடி சேர்வார் எம்மையும் வாளுடையாரே. எம்மையும் ஆள்வுடையாரே. நன்றி. இங்க நாம் நடத்துகிற இந்த திருமுறை தமிழோசையை இந்த இடத்துல எப்படி கொடுக்கிறார்? தோத்திரத்திரை என்று கொடுக்கிறார். பெருமானை தோத்திரைத்தல் என்ற வகையிலே சொல்லி அதுதான் தொன்மையும் நன்மையும் ஆயது என்ற செய்தியை சொல்லி பெருமான் என்னை ஆளுடையார் என்று உறுதிப்பாட்டோடு பாடிய பாடல். அங்க வினாவா கேட்டார், இங்க உறுதிப்பாட்டோடு விடை சொல்ற மாதிரி இந்த பாட்டை. வாழ்க வாழ்க. அடுத்து வங்கம் மேவிய வேலை. என்னமா 775 காந்தார பண்ண. நன்றி. திருச்சிற்றம்பலம். வங்கம் மேவிய வேலை நஞ்சழ வஞ்சகர்கள் கூடியே வங்கம் மேவிய வேலை நஞ்சழ வஞ்சகர்கள் கூடியே தங்கள் மேலடராமை உண்ணென உண்டிருள் கண்டன் தங்கள் மேலடராமை உண்ணென உண்டிருள் கண்டன் அங்கம் மோதிய ஆனை ஆவுடை ஆதியை தாலும் எங்கள் ஈசன் என்பார்கள் எம்மையும் மாலுடையாரே. எங்கள் ஈசன் என்பார்கள் எம்மையும் மாலுடையாரே. எம்மையும் மாலுடையாரே. எம்மையும் மாலுடையாரே. தாளத்தோட பாடுறாரு நடராஜையா. வாழ்க வாழ்க. தாள கையில வச்சிருக்காரு தெரியுது. இங்க பெருமான் ஆனைக்காவுடை ஆதி, அது ஆவுடைன்னு பாடினாரு.
ஆனைக்கா அண்ணல். அதனால ஆனைக்கா ஆவுடை ஆதி என்ற சொல்ல எல்லா பாட்டிலையும் பயன்படுத்துறாரு. அந்த பெருமானுக்கு பேரு ஆனைக்காவுடைய ஆதி. அதுதான் அவர் செழுநீர் திரள் என்ற சொல்லால நம்முடைய இவர் சுட்டி காட்டினார். சிவநேசன் ஐயா வாழ்க வாழ்க. அடுத்து 3வது பாட்டு நீல வண்டரை கொன்றை. சொக்கம்மாள் பாடட்டுமா? பாடுமா, பாடுங்க. அடுத்தது சொக்கம்மாள். தம்பி பாடு விடுமா. சொக்கம்மா அடுத்து சொக்கம்மா பாட்டா. திருச்சிற்றம்பலம். நீல வண்டரை கொன்றை நேரிழை மங்கையோர் திங்கள் சால பாலர வங்கள் தங்கிய செஞ்சடை எந்தை ஆல நிழலுள் ஆணை காவுடை ஆதியை நாளும் ஏழுமாறுவல்வார்கள் எம்மையும் ஆளுடை யாரே ஏழுமாறுவல்லார்கள் எம்மையும் ஆளுடையாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. கிரண் பரதிமார் கலைஞர். ஆனைக்காவுடைய ஆதியை நாளும் ஏழுமாறு வல்லார்கள். இயன்ற வகையிலே பாடுதல். ஏழுமாறு என்பது இயன்ற வகைன்னு சொல்லுவாங்க. தமிழின் நேர்மை பேசி தாளம் வீணை பண்ணவும் செய்யலாம், கோழை மிடராக கவி கோளுமிலவாகவும் இருக்கலாம். அதனாலே அப்ப சுந்தரசாமி எப்படி பாராரு, நாளும் ஏழுமாறு வல்லார்கள் எம்மையும் மாளுடையாரே என்ற சொல்லாலே குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க. தந்தை தாய் உலகுக்கோர். சொக்கம்மா. திருச்சிற்றம்பலம். தந்தை தாய் உலகுக்கோர் தத்துவன் மீட்டவத்தோர்க்கு பந்தம் ஆயின பெருமான் பரிசுடையவர் திருவடிகள் அந்தன் பூம்புனலானை காவுடை ஆதியை நாளும் எந்த என்றடி சேர்வார் எம்மையுமாளுடையாரே எந்த என்றடி சேர்வார் எம்மையுமாளுடையாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. பந்தம் ஆயின பெருமான் பரிசு உடையார் அவர் திருவடிகள் என்று சொல்லி அவர் நமக்கு பந்தமாக உறவா இருக்கிறான். என்ன பந்தம்? 5 பொறிகளாகிய பந்தம் என்று சொல்லலாம். அந்த 5 பொறிகளாகிய பந்தம் நம்ம என்ன பண்ண உலகிலுக்கு பயன்படுத்துறோம். ஆனா அவன் அதை நமக்கு பரிசா கொடுத்தான், அதை அவனுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்ற வகையிலே பந்தமாய பெருமான் பரிசுடை அவர் திருவடிகள். அப்ப அந்த 5 பொறிகள் எல்லாம் அவனுடைய திருவடிக்கு ஆகணும். தலையே நீ வணங்காய், கண்காள் காண்மென்களோ, செவிகாள் கேண்மென்களோ என்று அந்த திருஅங்கமாலை. அதனால்தான் சேக்கிழார் சொல்லுவார், அது செல்கதி அடைந்திட காட்டும் திரு அங்கமாலைன்னு சொல்லுவார். அதனால அந்த பந்தமாவது 5 பொறிகளை பெருமானுடைய திருவடிக்கு அர்ப்பணித்தல் என்ற வகையில அமைந்த பாட. வாழ்க வாழ்க. அடுத்து கல்லால் அது கனை செந்தி அரபம். திலகவதி அம்மா வாங்க. 5வது பாட்டு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. செந்தி அரபம் நான் கனை செந்தி அரபம் நான் தலை வளையும் சிலையாக துணை செய்யும் மதில் மூன்றும் துணை செய்யும் மதில் மூன்றும் சுட்டவனே உலகுய்ய அணையும் பூம்புணல்லானை ஆனை காவுடையாதியை நாளும் இணைக்குள் சேபடி சேர்வார் எம்மையும் ஆளுடையாரே எம்மையும் ஆளுடையாரே. திருச்சிற்றம்பலம்.
வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வாழ்க. ஆனைக்காவுடைய ஆதியை நாளும் வழிபட வேண்டும் என்பதற்காக அதை இணைகொள் சேவடி நாளும் சேர்வார். இந்த நாளும் என்று சொல்ல இந்த பதில எல்லா பாட்டையும் பயன்படுத்துறார். எதற்காக? துணை செய்யும் மும்மதில் மூன்றும் சுட்டதே. நம்முடைய எடுத்திருக்கிற அந்த முப்புறம் எரித்தலாகிய மும்மல காரியத்துக்காக என்ற சிவஞான செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. விண்ணின் மாமதி சூடி. 6வது பாட்டு. சிவசெல்வி அம்மாவுங்க, சிவசெல்வி. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமசிவாயவே. விண்ணின் மாமதி சூடி, விண்ணின் மாமதி சூடி, விலையிலி கலன்னி விமலன், பன்னின் நேர்மொழி மங்கை, பன்னின் நேர்மொழி மங்கை, பங்கினன் பசுவு கந்தேரி, அன்னலாகிய ஆனை காவுடையாதியை நாளும், அன்னலாகிய ஆனை காவுடையாதியை நாளும், என்னுமாறுவல்லார்கள் எம்மையுமாளுடையாரே, எம்மையுமாளுடையாரே. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பன்னினேர் மொழிமங்கையாகிய அகிலாண்டனாகியும் அண்ணலாகிய ஆனைக்காவுடைய ஆதியையும் நாளும் எண்ண வேண்டும். அப்படி அவன் நாளும் எண்ணினால் அவன் நம்மை ஆட்கொள்வான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. தாரமாகிய பொன்னி. வாங்க கணபதி ஐயா, வாங்க கணபதி ஐயா வாங்க. நமச்சிவாய வாழ்க. நானென்றால் வாழ்க. இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாடு. சிவா. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் பாய் பூஜாம சமர்த்தாமி. அடியார் பெருமக்கள் நானாவித பரிமள மந்திர சுதந்திர பத்த பற்புவாஞ்ச சமர்த்தாமி. திரௌபதீபம் ஆக்யாமி. திரௌபதீப நிராஞ்சனம் சமர்த்தாமி. சிவா. திருச்சிற்றம்பலம். சிவா. திருச்சிற்றம்பலம். தாரமாகிய பொன்னே தண்டுரை ஆடி விழுந்தோ, நீதில் நின்றடி போற்றி, நின்மல கொல்லன ஆங்கே ஆரங்குண்டம் மணி, காவுடையாதியை நாளும் ஈரம் உள்ளவர் நாளும், எம்மையும் மாருடையாரே, காவுடையாதியை நாளும் ஈரம் உள்ளவர் நாளும், எம்மையும் ஆளுடையாரே, எம்மையும் ஆளுடையாரே. சிவா. திருச்சிற்றம்பலம் ஐயா. வணக்கம். சிவா. இந்த பதிகத்திலேயே தலையான பதிகம் இந்த பாட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் சேக்கிழாரும் குறிப்பிட்டிருக்கார். உறையூர் சோழர்தம் மணியாரம் காத்தும் திறத்தை உணர்த்தருளே என்று சொல்லி என்ன பண்ணாரு? தாரமாகிய பொன்னி. தாரம்னா தாங்குதல்னு பொருள். நம்ம இந்த பூமியை இந்த சோழ நாட்டை தாங்கிறது எது? அந்த பொன்னி ஆறு. அந்த பொன்னி ஆத்துல போய் அந்த தன்துறை ஆடியில் விழுந்து அதால குளித்து முழுகுகிறார். யார்? அந்த உறையூர் சோழன். நீரில் நின்றடி போற்றி நென்மலா கொள்ளன அங்கே போய் நீர்ல முழுக சொல்ல தன்னுடைய ஆரத்தை பெருமானுக்கு அர்ப்பணிக்கிறார். இது எதோ தவறி வந்துச்சு, அப்புறம் போய் பெருமான்கிட்ட இது பெருமான் போய் சரிடா சொன்னாருன்னு
தவறா சொல்றாங்க. இல்ல, அவர் சுந்தரர் அப்படி பாடல. சுந்தரர் எப்படி பாடிருக்காரு? நீரில் நின்று அடி போற்றி நெல்பனா கொள்கன ஆங்கே. அந்த ஆரத்தின் மேலே அவருக்கு ஆசை இருந்தால் அவர் என்ன பண்ணுவாரு? கைட்டு பக்கத்துல இருக்கிற அவருக்கு அரசனாச்சு அல்லவா, பக்கத்துல யாராவது வாய்க்காடு அவன்கிட்ட கொடுத்து இதை வச்சுக்கப்பா, நான் குளிச்சுட்டு வந்து மாட்டிக்கிறேன்னு சொல்லி அவரு வச்சிருக்கலாம். ஆனால் அவர் கழுத்திலே போட்டு கொண்டு என்ன பண்ணாரு? இந்த பாரம் பெருமானுக்கு போய் சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீரிலே மூழ்கினார். அதனால அவர் சுந்தரர் அது அழகா பாடுக்கார். தன்துறை ஆடி விழுத்து நீரில் நின்றடி போற்றி. அதுவே இந்த காவிரி ஆற்றின் மூலமாக பெருமானுக்கு போய் சேர வேண்டும் என்று நீரில் அடி விழுத்துன்னு பாரார். ஆனா விழுந்துன்னு இங்க சொல்லி இந்து போட்டாங்க. ஆனா சொல்லு எப்படி இருக்குது? விழுத்துன்னு இருக்குது. அந்த ஆற்றினுடைய நீர் மூலமா அங்கே போகிற பெருமான் ஆற்றங்கரையில என்றைக்கும் ஈரத்தோடு கூடிய பெருமானா இருக்கிறான். அங்க ஈரம் அந்த தண்ணி நனன்னு சொன்னா கூட அந்த ஈரம் என்பது கருணை. கருணையினாலே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கே நீரிலே மூழ்கி அதை விழுத்து விட்டார். அந்த விழுக்கும் போது என்ன சொல்லி விழுக்கிறாரு? நின்மலா கொள்கன என்று சொன்னார். அந்த ஆரத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். அவன் 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 என்றும் ஈரமுடையவன், கருணையின் அடையாளமாக அவன் திகழ்கிறான். அவன் எம்மை நிச்சயமாக ஆட்கொள்வான் என்ற உறுதிப்பாட்டோடு பாடிய பாடல். தாரம் ஆகிய பொன்னே தண்டுரையாடி விழுத்து நீரில் நின்று அடி போற்றி நின்மல கொள்கன ஆங்கே ஆரம் கொண்ட எம்மாதி ஆனை காவுடை நாளும் ஈரம் உள்ளவர் நாளும் எம்மையுமாளுடையாரே. இவரே கொண்டு போய் அந்த ஆரத்தை அந்த காவிரி ஆற்றிலே விழுத்தி அது பெருமானுடைய திருவடிக்கு போய் சேர வேண்டும் என்று அந்த வேண்டினான். நீரில் நின்று அடி போற்றி நெல்மனா கொள்கன ஆங்கே ஆரம் கொண்ட ஆனைக்கா என்று இந்த செய்தி தான் அடையாளப்பாட்டுல சுட்டி காட்டுகிறார். இதை இந்த பாட்டை எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஆளுக்கு ஒரு ஐயா ஐயா தர்ஷனுக்கு வந்து மியூட் எடுக்கலங்க ஐயா. தாரம்னா மனைவின்னு சொல்லுவாங்க. ஆனா தாரம் என்பது தாங்குதல். நம்மை தாங்குதல் யாரு? குடும்ப வாழ்க்கையில தாங்கிறது மனைவியை தானே இருக்க முடியும். அதனாலே தாங்குதல் சொல்லல. அதனாலதான் தாய்க்கு பின் தாரம் என்ற சொல்லும் நமக்கு வந்ததுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. ஐயா தர்ஷனுக்கு மியூட் எடுக்கலங்க ஐயா. மியூட் எடுக்க சொல்லுமா? தர்ஷன் மியூட் எடுக்க சொல்றியா? சேர்க்கிறா எடுத்தாச்சு. வாங்க லலிதா பாலசுந்தர் வாங்க. தாரமாகிய ஒரு நிமிஷம். தர்ஷன் பாடுறதா எடுத்துட்டாரா? கண்ணுக்கினியான் எந்த பாட்டு ஐயா? ஏழாம் திருமுறையோட 75வது பதிகம் காந்தார பண்ணல 7வது பாட்டு. 7, 75, 7 காந்தார பண். பொன்னி தந்துரை ஆடி விழுதும் நீரல் குன்றிடி போற்றி நின்மலா கொல்லென ஆங்கே அறங்கொண்டவம் மானை காவுடையாதியை நாளும் மீரம் உள்வர் நாளும் எம்மையும் மாலுடை யாரை சம்பளம். வாழ்க 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 வாழ்க. அதனால நீரில் நின்றடி போற்றி நெல்மனா கொள்ளன அதை ஆற்றிலே விழுத்தினார். அது தவறு வீழ, அதை விழுத்தினார் என்ற சொல்லாலே பயன்படுத்துகிறார். வாழ்க வாழ்க. அடுத்த யாரியா? தாரமாகிய பொன்னிதன் துறையாடி விழுத்தும் நீரில் நின்றடி போற்றி நின்மலா கொல்யன ஆங்கே ஆரங்கொண்ட எம்மானை
காவுடை ஆதியை நாளும் ஈரமுள்ளவர் நாளும் எம்மையும் ஆளுடையாரே. ஈரமுள்ளவர் நாளும் எம்மையும் ஆளுடையாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. அப்படிதான் ஒரு ஆரத்தை நம்ம ராணி அம்மா வச்சிருந்து சாமிக்காக குடம் வச்சிருந்தாங்க. அந்த திடீர் காணாத போனோடனே அப்படியே கரைந்து உருவிட அழுதுட்டாங்க. ஆனா அப்புறம் கடைசியில நம்ம அந்த கொடுகு வெஞ்சலை பதிகம் படிச்சு அது கடைச்சு அது மறுபடியும் பெருமானுடைய இதுக்கு போய் சேர்ந்தது இல்லையா. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. சிவாய நம்ம தாரமாகிய பொன்னை தந்துரை ஆடி விழுத்து நீரி நின்றடி போற்றி நின்மலா கொல்லென ஆங்கி ஆரம் கொண்ட எம் ஆனை காவுடை ஆதியை நாளும் ஈரம் உள்ளவர் நாளும் எம்மையும் ஆளுடையாரே. ஈரமுள்ளவர் நாளும் எம்மையும் ஆளுடையாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி. அரசன் உறையூர் சோழன் அவன் கொண்டு போய் சாமி சிவாச்சாரியார்கிட்ட அந்த குருக்கள் கிட்ட கொடுத்து இதை சாமிக்கு போடுன்னா அவர் போடுவார். ஆனா ஏன் அந்த பொன்னில போய் கொடுத்தாருன்னா இந்த தலம் நீர் தலம் இல்லையா, பஞ்சபூதங்கள்ல நீருக்குரிய தலம். அதனாலே அந்த நீரின் வழியாக போக வேண்டும் என்பதனாலே அந்த பொன்னி ஆற்றிலே போய் மூழ்கி அதை அதிலே விழச் செய்து அது பெருமானுடைய திருவடிக்கு போய் சேர வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய அந்த விண்ணப்பத்தை பெருமான் ஏற்று அந்த அறத்தவன் ஏற்றுக்கொண்டான் என்ற செய்தியை சொல்ற இந்த வரலாற்று செய்திக்குரிய பாடல். வாழ்க வாழ்க. வாங்கம்மா பட்டம்மா. தாரமாகிய பொன்னி தன் துறையாடி விழுத்தும் நீரி நின்றடி போற்றி நின்மலா கொல்லென ஆங்கே ஆரம் கொண்ட எம்மானை காவுடை ஆதியை நாளும் ஈரமுள்ளவர் நாளும் எம்மையும் ஆளுடையாரே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இந்த ஆனைக்கா என்பது நீர்த்தலமனால் தான் நம்ம சிவனை செய்ய சொல்லும் போதே எப்படி சொன்னாரு, செடுநீர் திரள் என்ற சொல்லாலே சொல்லி காட்டினார். வாழ்க வாழ்க. சரஸ்வதி யார்கிட்ட மியூட் எப்ப அடிக்குது? யார் பாடுது அடுத்து? சரஸ்வதி அம்மா வாங்க, இல்லைன்னா ஆர்த்தி கோபால் வாங்க. சரிங்க. தாரமாகிய பொன்னின் தண்டுரை ஆடி விழுத்து நீரில் நின்னடி போற்றி நிர்மலா கொள்ளன ஆங்கே ஆரம் கொண்டயம் ஆனை காவுடை ஆதியை நாளும் ஈரம் உள்ளவர் நாளும் எம்மையும் ஆளுடையாரே. நன்றி ஐயா. தாரகம்னா தாங்குதல் சொல்லுது. தாரகம் என்று சொல்லுதா அந்த எதிரி முனைக்காக தாரம் என்று வந்தது. அந்த பொன்னி நீர் தான் சோழ நாட்டை தாங்குகிறது. அதனாலே அந்த சோழ நாட்டரசன் அந்த பொன்னியின் மூலமாக பெருமானுக்கு அந்த ஆரத்தை அர்ப்பணிக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்க பெருமானதை ஏற்றுக்கொண்டான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. தாரமாகிய பொன்னி.
ஐயா பாடுறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நம்பி ஆரூரார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தாரமாகிய பொன்னி தண்டுரையாடி விழுத்தும் நீரில் நின்றடி போற்றி நின்மல கொல்லென ஆங்கே ஆரங்கொண்டு வெம்மானை அகாவுடை ஆதியை நாளும் ஈரம் உள்ளவர் நாளும் எம்மையும் ஆளுடையாரே. ஈரம் உள்ளவர் நாளும் எம்மையும் ஆளுடையாரே. திருச்சிற்றம்பலம். சிவா. திருச்சிற்றம்பலங்க. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. செழுநீர் திரளை சென்று ஆடினேன்னு அப்பர் சாமி பாடுவார். அந்த அப்பர் வகை தான் சிவனேஸ்வரையா பயன்படுத்தினார். அந்த செழுநீர் திரள் பெருமான் தான் நீருக்குரிய இதவாக அணைக்கால இருக்கிறான். அதனாலே நீரில் நின்றடி போற்றி நின்மலா கொள்ளன உரை ஒரு சோழன் விண்ணப்பித்தான் என்ற செய்தி சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. பத்மாவதி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். புறவம் உள்ளது முன்பாட்டே படிங்க. தாரமாகிய தாரமாகிய பொன்னி தந்துரையாடி விழித்து நீரில் நின்றடி போற்றி நின்மலா கொல்யன அங்கே ஆரம் கொண்டையும் மானை காவுடை ஆதியை நாளும் ஈரம் உள்ளவர் நாளும் எம்மையும் மாளுடையாரே. ஈரம் உள்ளவர் நாளும் எம்மையும் மாளுடையாரே. திருச்சிற்றம்பலம். ஆரம் கொண்ட ஆனைக்காய்னு சொல்லி அந்த அணிகலனை கொள்ள வேண்டும் என்று யாரிடத்துல வேண்டினார்? ஈரம் உள்ளவர் பெருமானிடத்திலே வேண்டினார். ஈரம்னா அந்த தரை எப்பவுமே தண்ணி உருகினே இருக்கும் மூலஸ்தானத்துல, அதனால ஈரமா இருக்கும்னு சொல்றது நம்ம உலகியல் நிலை. ஆனால் பெருமான் ஈரமாகிய கருணையுடையன். அந்த கருணையாலே அந்த அணிகலனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பிக்க அதை ஏற்றுக்கொண்டான் என்று சொல்கிற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. பூவரசன் ஐயா புக் வச்சிருக்கீங்களா? புத்தகம் இல்ல இல்ல. வாங்க. வாழப்பாடி சித்ரா வாங்க. வாழப்பாடி சித்ரா வாங்க. ஐயா திருச்சிட்டம்பலங்க. திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேன். தாரமாகிய பொன்னி தன் துறை ஆடி விழுத்தும் நீரில் நின்றடி போற்றி இன்மலா கொல்லென ஆங்கே ஆரம் கொண்ட எம்மானை காவுடை ஆதியை நாளும் ஈரம் உள்ளவர் நாளும் எம்மையுடையாரே. நன்றிங்க. வாழ்க வாழ்க. சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் என்று இந்த பதிகத்துல இதுவா இருக்கிற முத்தாரமா இருக்கிற பாடல் என்று சொல்லி அந்த பாட்டை எல்லாரும் சேர்ந்து சொன்ன இந்த பதிகத்தை என்ன நோக்கத்தோடு பாடினார் என்பதை சேக்கிழார் சுட்டி காட்டுற அந்த பாட்டை எல்லாரும் சேர்ந்து பாடுறோம். வாழ்க வாழ்க. நன்றி. உமா அம்மா வாங்க. தாரம் ஆகிய பொன்னி தந்துரையாடி விடுத்து நீரில் நின்றடி போற்றி நின்மல கொல்லென ஆங்கு ஆரம் கொண்டையும் ஆனைக்கா உடை ஆதிய நாளும் ஈரம் உள்ளவர் நாளும் எம்மையும் ஆளுடையாரே. ஆரம் கொண்டையும் ஆனைக்கா உடை ஆதிய நாளும் ஈரம் உள்ளவர் நாளும் எம்மையும் ஆளுடையாரே. நெஞ்சில் ஈரம் உள்ளவர்னா, ஈரம்னா நெஞ்சில அந்த கருணை உள்ளவர் சொல்லலாம் இல்லையா?
ஈரமே ஆமா, இல்லாம பேசுறான் பாருங்க அப்படின்னுவாங்க. அந்த கருணைன்னு சொல்லி காட்டினேன் நானு. அந்த ஈரம் என்பது வெறும் தரையில இருக்கிற ஈரம் மட்டுமல்ல, பெருமான் கருணையுடையவர் நெஞ்சிலே ஈரம் உடையவர் என்று சொல்லி காட்டினேன். ஆமா. தாமோதரம் ஐயா வாங்க. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். தாரமாகிய பொன்னி தண்டுரையாடி விழுத்தும் நீரில் நின்றடி போற்றி நின்மல கொள்ளனாங்கே ஆரம் கொண்டயம் ஆனை காவுடையாதியை நாளும் ஈரம் உள்ளவர் நாளும் எம்மையும் ஆளுடையாரே ஈரம் உள்ளவர் நாளும் எம்மையும் ஆளுடையாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. பெருமான் இன்றும் என்றும் கருணை உள்ளவனா இருக்கிறான் என்பதா ஈரம் உடையவர் நாளும் எம்மை ஆளுடையார் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. நித்திலாமா வாங்க. சிற்றம்பலம். தாரம் ஆகிய பொன்னி தண்டுரையாடி விழுத்து நீரில் நின்றடி போற்றி நின்மல கொல்லன ஆங்கே ஆரம் கொண்ட எம்மானை காவுடையாதியை நாளும் ஈரம் உள்ளவர் நாளும் எம்மையும் ஆளுடையாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. வேதியர் செல்வி வாழ்க. இங்க தன்கை ஆடி விழுத்து என்று சொல்லி குளிர்ந்த நீர் சீதா புனலாடி சிற்றம்பலம் பாடுகின்ற மாதிரி தன்துறை ஆடி என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. செல்வம் வாங்க. செல்வம். தாரம் ஆகிய பொன்னி தன்துறையாடி விழுத்து நீரில் நின்று அடி போற்றி நின்மலா கொல்யன ஆங்கே ஆரம் கொண்டயம்மானைக்கா உடையாதியை நாளும் ஈரம் உள்ளவர் நாளும் எம்மையும் ஆளுடையாரே ஆரம் கொண்ட எம்மானைக்கா உடையாதியை நாளும் ஈரம் உள்ளவர் நாளும் எம்மையும் ஆளுடையாரே. திருச்சிற்றம்பலம். நென்மலா கொள்ளன அங்கே என்று பெருமான் மலமில் நாமெல்லாம் 3 மலங்களை உடையவர்கள் மும்மலத்தார்னு சொல்லுவாங்க. ஆனா பெருமான் நென்மலன், அதனால அவனை விமலன்னு சொல்லுவாங்க. அந்த நென்மலா கொள்ளன பெருமானுக்கு நீர் மூலமாக அர்ப்பணிக்கிறார். வாழ்க வாழ்க. ஷியாமலா அம்மா வாங்க. ஷியாமலா அம்மா இருக்கீங்களா? வாங்க. வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு. கவனிக்கிறீங்களாமா? சரஸ்வதி அம்மா வாங்க. தாரமாகிய பொன்னின் தண்டுரை ஆடி விழுத்து நீரில் நின்றடி போற்றி நிர்மலா கொள்ளனகாங்கே ஆரம் கொண்டயம் ஆனை காவுடை ஆதியை நாளும் ஈரம் உள்ளவர் நாளும் எம்மையும் ஆளுடையாரே. நன்றி ஐயா. அந்த பொன்னியை தாரம் என்கிறார். இவர் அணிந்த அணிகலனை ஆரம் என்கிறார். பெருமானை ஈரம் உடையவன் என்று சொல்லி அந்த பெருமானுக்கு நீரில் நின்றடி போற்றி அந்த பொன்னியாற்ற அந்த நீரின் வழியாக அந்த பொருளை பெருமானுக்கு அர்ப்பணிக்கிறார் என்ற செய்தி. வாழ்க வாழ்க. வந்தவாசி செண்பகவல்லி அம்மா வாங்க.
படிக்கிறீங்களா? சிவாயம். ராணியம்மா படி. தாரம் ஆகிய பொன்னே தந்துரை ஆடி விழுந்து விழித்து நீரில் நின்றடி போற்றி நின்மல கொள்ளின அங்கே ஆரம் கொண்ட மானைக்கா உடைய ஆதியினாலும் ஆரம் கொண்ட மானைக்கா உடைய ஆதியும் நாளும் ஈரம் உள்ளவர் நாளும் எம்மையும் ஆளுடையாரே ஈரம் உள்ளவர் நாளும் எம்மையும் ஆளுடையாரே எம்மையும் ஆளுடையாரே. திருச்சிட்டம். நன்றி ஐயா. ரொம்ப ஆரம் கொண்ட எம் அணைக்கா என்று சொல்லி அம்மா கூட ஒரு ஆரம் செஞ்சு சாமி கொடுக்கணும்னு விரும்பினாங்க. அதே மாதிரி உறையூர் சோழன் தன்னுடைய உழைப்பினாலே வந்த அணிகலனை பெருமானுக்கு செலுத்துதல். உழைத்தால் உறுதி உண்டோதான் என்ற வகையில நம்முடைய உழைப்பை பெருமானுக்கு நல்க வேண்டும், அதன் மூலமாக பெருமான் அருளை பெற வேண்டும் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. நின்மலா கொள் என ஆங்கேன்னு வச்சாங்க, அது மறுபடியும் வந்துட்டு அவன் மலம் இல்லாதவன் அவங்ககிட்ட. அதனால விமலன்னு சொல்லுவாங்க இல்லையா, விமலன் என்ற சொல்ல இங்க நென்மலா என்ற சொல்லாலே பயன்படுத்துகிறார். என்னைக்கும் சொல்லுங்க, கொடுத்து வாழ்த்து வாங்கிட்டு வந்துடலாம். ஏங்கிட்ட தாரம் ஆகிய பொன்னி தந்துரை ஆடி விழுத்து நீரில் நின்றடி போற்றி நின்மல கொள் என ஆங்கே ஆரம் கொண்டெம் ஆணைக்கா ஆணைக்கா உடை ஆதியினாலும் ஈரம் உள்ளவர் நாளும் எம்மை ஆளுடையாரே. எதுக்கு என்னைக்குன்னு கேட்டீங்க? புரியல. ஐயா, அந்த ட்ரெயினை கொடுக்கறதுக்காக தான் ஐயா. என்னைக்கு நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா நீங்களா வந்து எல்லாரும் அதை கொடுத்து விட்டுலாம். கோயில்ல ஊர்நீஸ்வரர் யாருக்கு கொடுக்க போறீங்க? ஊர்நீஸ்வரருக்கு தான் ஐயா. தானே? சரி சரி. அவர் அதை நீங்களே ஒரு நாள் முடிவு பண்ணுங்க. ஐயா நீங்களே சேர்ந்து அந்த எந்த நாள் முடிவு பண்ணுங்க, அன்னைக்கு எல்லாம் போய் கூப்பிட்டு வந்துடலாம். சரிங்க ஐயா. சிவாயிரம். நன்றி ஐயா. இந்த பாட்டு அதுக்காகவே வந்துருக்குயா. இப்படியாவே பாப்பாரு. நாள் பார்த்து சொல்லுங்க. அந்த நாள்ல போய் பெருமானுக்கு அர்ப்பணிச்சு பெருமானுக்கு பாட்டு வந்துடும். அந்த எந்த பாட்டு நம்ம எப்போ வழக்கமா பாடுற பாட்டு, காரணி கற்பகம் கற்றவ நற்றுணை பாணரொக்கல் சீரணி சிந்தாமணி அணி தில்லை சிவனடிக்கு தாரணி கொண்டயம் தக்கோர் தம் சங்கநிதி வீசேர் ஊரணி உற்றவர்க்கு ஊரன் மற்ற யாவர்க்கும் ஊதியமேன்னு சொல்லி அவனுக்கு ஒப்படைச்சிருவோம். சரிங்களா? வாழ்க வாழ்க. முக்கியமான பாட்டுல ஒரு 10 பாட்டாவது பாடிட்டு வரணும் ஐயா. நீங்க எது சொல்லலாம். இல்ல நமக்கு வந்து வழக்கமா நம்ம எப்போ சொல்ற அந்த பாட்டு, அந்த ஊரணி உற்றவர்க்கு வழக்கமா சொல்ல அந்த திருக்குறள் பாட்டு சொல்லி எந்த பதிகம் ஏதாவது ஒரு பதிகத்தை விண்ணப்பம் பண்ணி அர்ப்பணிப்போம். சரிங்களா? அது நாள் ஐயா அன்னைக்கு வந்து பண்ணிப்போம். ஏன் அடியாரெல்லாம் வந்து கூட இருந்து பண்ணிடலாம். சரிங்களா? கார்த்திகை மாசம் நம்ம ஆரம்பிச்சுல திருமுறை படிக்க ஆரம்பிச்சோம்ல, அந்த தேதியில பாத்துங்க. அந்த தேதியா? சரியா 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 சரியா. கார்த்திகை மாசத்துல ஆரம்பிச்சு மார்கழி இல்லையா? நம்ம திருமுறை படிக்க ஆரம்பிச்சது சித்திரை மாசம் 2 3 நாள் என்னைக்கு ஆரம்பிச்சோம்? தை மாசம் ஆரம்பிச்சையா? மாட்டு பொங்கல் ஆரம்பிச்சோம். தைப்பொங்கலுக்கு மறுபடியும் மாட்டு பொங்கல். போன மாசம் 29 நாள் தான் வந்தது மார்கழியில. 30 நாள் வந்து பொங்கல் அன்னைக்கு 30 நாள் 30வது பதிகம் படிச்சோம். அதுக்கப்புறம் 3ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சோம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு. 2ஆம் தேதி அன்னைக்கு ஒரு நிமிஷம். அன்னைக்கு நம்ம ஆரம்பிச்ச தேதி வந்து 3ஆம் தேதியா? 3 ஏப்ரல். 3 ஏப்ரலா? இல்ல 3 ஏப்ரல் இல்லையா? திருவாதிரை தான் இது அடிச்சது. திருநறிய தமிழ் ஓசை 16/1/24 மாட்டு பொங்கல். 16/1 அதாவது மாட்டு பொங்கல் வச்சுக்கலாம். மாட்டு பொங்கல் 16/1 தாங்கய்யா. 16/1 கரெக்ட். மாட்டு பொங்கல் திருமுறை நீங்க ஆரம்பிச்ச அன்னைக்கு நானும் நோட்ல எழுத ஆரம்பிச்சிருக்கேன் அந்த டேட் போட்டு. அந்த 3 நாள் வந்து அந்த இது ஆரம்பிச்சோம். நாயன்மார் புகழை நாள் வர ஆரம்பிச்சோம். இது வந்து 16/1 மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஆரம்பிச்சோம். மார்கழி முடிஞ்ச உடனே மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஆரம்பிச்சோம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு வச்சுக்கலாம். சரி சரி. தைப்பொங்கலுக்கு மறுநாள். இப்ப 50 கார்த்திகை மார்கழி தை ஜனவரி மாசம் மாட்டு பொங்கல்.
சரிங்களா? சரி. தேதி ஃபிக்ஸ் பண்ணியாச்சுமா. அடியார்கள் யார் யார் வராங்களோ அவங்கள வச்சு பதிக பாடி முன்கூட்டி அனௌன்ஸ் பண்ணி இயந்த அடியார்கள் வந்து கலந்து கொண்டு பெருமானுக்கு அந்த ஊரணி உற்றவர்க்கு ஊரன் மற்ற யாவர்க்கும் உதயமேன்னு சொல்லி மணிவாசகர் வாக்கால் அந்த திருக்கோயார் பாட்டை சொல்லி பெருமானுக்கு நம்ம எந்த பதிகம் விரும்புறோமோ அந்த பதிகத்தை கலசம் மேல கலக்கி வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு மெருகு போட்டுட்டு அந்த பட்டைக்கு வந்து அந்த இதை செலுத்தணும். அந்த பதிகப்படி எந்த பதிகம் படிக்கலாம் இந்த பதிகம் படிக்கலாம் அந்த பதிகம் படிக்கலாம் இது நம்ம தடுமாட வேணாம். திருமுறை எடுத்து கயிறு சாத்தி பார்த்து எந்த பதிகம் வருதோ அந்த பதிகம் தான் நம்மளுடைய மரபு. அதனால கயிறு சாத்தி வரைகிற பதிகத்தை படிக்கலாம். சரி, நன்றி நன்றி. வாங்க அடுத்து முனுசாமி ஐயா வாங்க. வாழ்க வாழ்க. ஆரம் கொண்ட வந்து இவ ஆரம் கொண்ட ஊரணீஸ்வரர் நம்ம இருப்பார். மாட்டு பொங்கல் அன்னைக்கு பொன்னி தன்துறையாடி விழுத்தும் நீரில் நின்றடி போற்றி நின்மல கொல்லிட ஆங்கே ஆரம் கொண்ட எம்மானை ஆரம் கொண்ட எம் ஆனை காவுடையாதியை நாளும் ஈரம் உள்ளவர் நாளும் எம்மையும் ஆளுடையாரே ஈரம் உள்ளவர் நாளும் எம்மையும் ஆளுடையாரே. நன்றி ஐயா. இந்த பதிகத்தை இந்த பாட்டை படி சொல்ல இந்த நினைப்பதுனால அன்னைக்கு ஊரணி சொல்ற இந்த பதிகத்தையே கூட விண்ணப்பம் பண்ணலாம். மறைகளாயின இந்த பதிகத்தையே விண்ணப்பம் செஞ்சு பண்ணிடலாம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு பண்ண போற அப்போதைக்கு இப்பவே சொல்லி வச்சிரும். யாரு இயன்றவர்கள் இன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஊரப்பாக்க வந்து ஊரணீஸ்வரருக்கு அந்த ஆரத்தை அர்ப்பணிச்சிடலாம் இல்லையா? அதற்கு அடையாளமாக இந்த பாட்டு படி சொல்ல நினைப்பு வந்தது. அதனால இந்த பதிகத்தை சொல்லி கூட பெருமானுக்கு விண்ணப்பிக்கலாம். மறைகளாய் மற்றுள்ள சரி. வாழ்க வாழ்க. 7ஆம் திருமுறை 75வது பதிகம் காந்தாரப்பன்ல மறைகளாயின 4 என்று சொல்லி அந்த ஆரத்தை ஒப்படைக்கலாம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு. வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். தாரமாகிய பொன்னி தண்டூரையாடி விழுத்தும் தரமாகிய பொன்னி தண்டூரையாடி விழுத்தும் நீரில் நின்றடி போற்றி நின்மல கொல்லன ஆங்கே ஆரம் கொண்ட வெம்மானை காவுடையாதியை நாளும் ஆரம் கொண்ட வெம்மானை காவுடையாதியை நாளும் ஈரம் உள்ளவர் நாளும் எம்மையம்மாளுடையாரே ஈரம் உள்ளவர் நாளும் எம்மையம்மாளுடையாரே. திருச்சிற்றம்பலம். கௌசல்யம்மா எப்ப அமெரிக்கால இருந்து வராங்க சென்னைக்கு இந்தியாவுக்கு? 2 மாசம் இன்னைக்கோட 2 மாசம் பூர்த்தி ஆகுது ஐயா. 4 மாசம் இருக்கணும் எங்க கடமை. வரும்போது எல்லாரையும் பாக்குறேங்க. ஒருவேளை பொங்கலுக்குள்ள வந்தா இந்த நிகழ்ச்சிக்கு வர சொல்லலான்னு கூப்பிட்டாரு. கண்டிப்பாங்க. இல்ல பாத்துடலாம். வாழ்க வாழ்க. வச்சா எல்லாரும் வரலாம் ஐயா. மாட்டு பொங்கல் அன்னைக்கு வச்சா வர முடியாது ஐயா. மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு எங்க ஐயா வர்றது? சரி. அப்ப ஊரப்பாயிட்ட சொல்லி நமக்கு ஏதாவது வேற ஒரு நாள் பிக்ஸ் பண்ண சொல்லலாம் இல்ல? அந்த நாள் சொன்ன நான் சொன்னேன். சரி இல்லைன்னா வேற ஒரு நாள் வச்சுக்கலாம். திருமுறை தோற்றிய நாள் அந்த சொல்லு வந்தது பதிகத்து வரப்ப, அதனால அந்த சொல்ல சொன்னேன் நானு. அது இல்லைன்னா வேற ஒரு நாள் வச்சுக்கலாம். எப்ப எது வருது அது வச்சுக்கலாம். மறுநாள் வச்சுக்கலாம். மறுநாள் காணும் பொங்கல் கூட வச்சுக்கலாம். எல்லாரும் காணும் அடியார்களை காணுதல் எல்லாரும் காண மாதிரி இருக்கும் ஐயா. நல்லது ஐயா. நமஸ்காரம் ஐயா. நிறைய வேலை இருக்கும் சார். நிறைய பேருக்கு எக்ஸிபிஷன் போற ஒரு சுத்துறோம். நான் பாட்டுமா? ஸ்ரீதேவையா வாங்க. அடுத்தது நடராஜ் ஐயா. இல்ல வேற யாரும் இப்ப பாட்டுமான்னு கேட்டாங்க. யார் கேட்டது? சொக்கம்மா பாடிட்டையா? சொக்கம்மா பாட்டு அப்புறம் அவங்க கேக்குறாங்க. பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம்.
தாரம் ஆகிய பொன்னே தன் துறை ஆடி விழுத்தும் நேரில் நின்றடி போற்றி நின்மல கொள்யன ஆங்கே ஆரம் கொண்டயம் ஆனை காவுடை ஆதியை நாளும் ஏரம் உள்ளவர் நாளும் எம்மையும் ஆளுடையாரே ஏரம் உள்ளவர் நாளும் எம்மையும் ஆளுடையாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி. ஆரம் கொண்ட எம்மன் யாரு? ஆனை காவுடை ஆதியை நாளும். அந்த யானை வெள்ளானை வழிபட்ட அந்த நாவல் மரத்தின் கீழுகிற அந்த சோலைக்கு நடுவில் இருக்கிற பெருமான். அந்த காவு என்பது அங்கிற சோலை, அது நாவல் மர சோலை. அந்த நாவல் மரக்கு சோலைய யானை வழிபட்டது இல்ல. காவிரியிலேருந்து நீர் கொண்டாந்து விட்டு சோலைகள்ல இருந்து பூவை கொண்டாந்து போட்டு வழிபட்டது. அதனாலே அந்த தலத்துக்கு ஆனை கா என்று பெயர். யானை வழிபட்ட இடம் அந்த இருக்கிற இடம் கா என்ற நாவல் மர சோலை என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. ஸ்ரீதேவையா முடிக்கும் போது தாரம் ஆகிய பொன்னே தண்டுரையாடி விழுத்தும் தாரம் ஆகிய பொன்னே தண்டுரை ஆடி விழுத்தும் நீரில் நின்று அடி போற்றி நீரில் நின்றடி போற்றி நின்மலா கொல் என ஆங்கே நீரில் நின்றடி போற்றி நின்மலா கொல் என ஆங்கே ஆரம் கொண்டயம் மானை காவுடையாதியை நாளும் ஈரம் உள்ளவனாலும் எம்மையும் மாலுடையாரே ஈரம் உள்ளவனாலும் எம்மையும் மாலுடையாரே எம்மையும் ஆழ்வுடையாரே. இங்க நீரில் நின்றடி போற்றி என்பார் உறையூர் சோழன் என்று சேர்க்கிறார் சொல்லி காட்டினார். ஆனா நம்முடைய பெரிய புராணத்துல 63 நாயன்மார்கள நீரில் நின்றடி போற்றியவர் யாரு? உருத்திர பசுபதி நாயனார். என்ன பண்ணாரு? அவர் நீரில நின்று கழுத்தளவு நீரில நின்று உருத்திரம் சொல்லி பெருமானை போற்றினார். நீரில் நின்றடி போற்றிய நாயனார் உருத்திர பசுபதியாரை இங்க நினைவு கூறலாம். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. நடராஜயா வாங்க. நன்றிங்க. சிவாய நம. தாரம் ஆகிய பொன்னே தந்துரையாடி விழுத்தோம் தாரம் ஆகிய பொன்னே தந்துரையாடி விழுத்தோம் நீரில் நின்றடி போற்றி நின்மல கொல் என ஆங்கே நீரில் நின்றடி போற்றி நின்மல கொல் என ஆங்கே ஆர்வம் கொண்டெம்மானை ஆவுடையாதியை நாளும் ஆரம் கொண்டெம்மானை ஆவுடையாதியை நாளும் ஈரம் உள்ளவனாலும் எம்மையும் மாலுடையாரே ஈரம் உள்ளவனாலும் எம்மையும் மாலுடையாரே எம்மையும் மாலுடையாரே எம்மையும் மாலுடையாரே. தாரமாகிய பொண்ணு தாரம்னா தாங்குதல் சொன்ன இந்த நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு செய்து நம்மளை எல்லாம் இதுல நெறிப்படுத்துகிற நடராஜருக்கு ஒரு தாங்குகிற தாரமாக நல்லா அமையணும்னு இந்த நல்ல நாள்ல நம்ம பிரார்த்திக்கொள்ளலாம். இல்ல அடியார்க்குமா பிரார்த்தித்து கொண்டா
தை பிறந்தால் வழி பிறக்கும். நன்றி நன்றி ஐயா. வாங்க திலகவதி அம்மா வாங்க. அதுக்கு அடுத்து சிவசெல்வி அம்மா. இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. சரிங்க. அந்த 2 முடிச்ச உடனே அடுத்து 3 பாட்டு இருக்கேன். அந்த 3 பாட்டையும் பாடிட்டு அதுக்கப்புறம் இது பாடிடலாம். பொன்னோசல் பாடி முடிக்கலாம். திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா. தாரமாகிய பொன்னே தன் துறையாடி விழுத்தும் நீரில் நின்று அடி போற்றி நின்மலா தொழியன அங்கே ஆரம் கொண்டயம் ஆனை காவுடையதியை நாளும் ஆரம் கொண்டயம் ஆனை காவுடையதியை நாளும் ஈரமுள்ளவர் நாளும் எம்மையும் ஆளுடையாரே ஈரமுள்ளவர் நாளும் எம்மையும் ஆளுடையாரே எம்மையும் ஆளுடையாரே. நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க வாழ்க. சிவசெல்வி அம்மாவுங்க. சிவசெல்வி. இருக்காங்களா லைன்ல? அடுத்து படிச்சிடலாம். மிச்சம் 3 பாட்டு இருக்கியா? அதை படிச்சலையா? 8வது படிச்சலாம். சரி. கணபதி ஐயா வாங்க. சிவம். நன்றி ஐயா. வணக்கம். 8வது பாட்டியா? உறவம் உள்ளதோ? சிவம். உறவும் உள்ளதோர் உலகின் உரி புலி அதனுடைய விரைகள் கொன்றையினே விரிச்சடை மேல் விரைய அறமும் வேக்கியே ஆணை உடையாதியினாலும் இயவும் எல்லியும் பகலும் ஏது போர் எம்மை உடையாரே அறமும் வேக்கியே ஆனைக்க உடை அறினாலும் ஏவும் எல்லையும் பகலும் எதுவார் எமை உடையாரே எதுவார் எமை உழையாரே. நன்றியா. வணக்கம் சிவா. வாழ்க வாழ்க. இரவும் எல்லியும் ஏத்த எம்மையும் ஆளுடையாரே. பெருமானை இரவும் பகல் ஏத்தணும். அப்ப அதே வேலையதான் இருக்கணும்னா இல்ல. பெருமானுக்கு நாம் கடமைகளுக்கு நடுவுலே கடமையை செயல்படைய நம்ம இரவும் பகலும் நம்ம உடம்புக்காக உழைக்கிற போது அந்த உழைப்புக்கு நடுவிலே பெருமானை மனதாலே ஏத்தி கொண்டே இருத்தல். அப்படி மனதால் இணைத்தால் எல்லாம் அவன் செயல் என்று மாறும். அப்ப நாம் செய்கிற செயலெல்லாம் சிவன் செயலானால் அதனாலே எதிர்கால வினை இல்லை, ஆகாமியம் இல்லை என்று சொல்வார்கள். அந்த வகையில அந்த இரவும் ஆகாமியம் வாராமலே போவதற்கான வழி என்ற சித்தாந்த செய்தியை சொல்கிற பாடலாக சொல்லுவார்கள். இரவும் எல்லையும் ஏத்த எம்மையும் ஆளுடையாரே. சஞ்சிதமாகியது பெருமானே குருவாக வந்து போக்கி விடுவான். பிராரத்தை அனுபவித்து காக்கலாம். பெருமானுடைய நினைவாலே கடமைகளை செய்தால் ஆகாமியம் வராமலே போகும் என்ற செய்தி சித்தாந்த செய்தியை சொல்ற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து வலங்கொள்வார் அவர் தங்கள்.
லலிதா பாலசுந்தரம் வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலம். வளங்கொள்வாரவர் தங்கள் வல்வினை தீக்கும் மருந்து. வளங்கொள்வாரவர் தங்கள் வல்வினை தீக்கும் மருந்து. கலங்க காலனை காலால் காமனை கண் சிவப்பானை. கலங்கள் காலனை காலால் காமனை கண் சிவப்பானை. அலங்கள் நீர் போரும் ஆனை காவுடை ஆதியை நாளும். அலங்கள் நீர் போரும் ஆனை காவுடை ஆதியை நாளும். இலங்கு சேவடி சேர்வார் எமையும் ஆளுடையாரே. இலங்கு சேவடி சேர்வார் எம்மையும் ஆளுடையாரே. எம்மையும் ஆளுடையாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. வலங்கொள்வார் அவர் தங்கள் வல்வினை தீர்க்கும் மருந்து. பெருமான போய் நேர கும்பிட்டா நான் கோயிலுக்கு போனா சாமி கும்பிட்டேன்ற அந்த ஆணவம் நிற்கும். ஆனால் கரோலை வலம் வந்தால் கோயிலுக்குள்ள யாராவது அடியாள் இருப்பாங்க. யாருனாலும் கோயில் உள்ள போய் வலம் வந்தா கோயிலை பூசிக்கிற அந்த இவரா 30 திருவண்டா அந்த குருக்களாக இருப்பார். அதனால அந்த அடியாரை வனம் வந்து ஆண்டவனை வணங்குதல், அதன் மூலமாக நம்முடைய ஆணவம் அடங்கும் என்ற வகையில வளம் கொள்ளுதல் என்பது அடியாரை வணங்குதல், ஆணவ அடக்கம் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த பாட்டு ஆழியார் தொழில் இருக்காங்களா? எந்த பாட்டு சொல்லுங்கம்மா. இருக்கேன் அடியன் இருக்கேன். திருச்சிற்றம்பலம். ஆழியார்க்கு அருளுடையானை காவுடை ஆதி பொன்னடியின் நீழலே இரணாக சிவாய நம. தீழலே சரணாக நின்றருள் கூற நினைத்து வாழ வல்லவன் தொண்டன் வந்தமிழ் மாலைகள் மாலை வல்லார் போய் ஏழு மாபிறப்பு அற்று எம்மையும் ஆளுடையாரே. ஏழு மாபிறப்பு அற்று எம்மையும் ஆளுடையாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பெருமானுடைய திருவடியையே நிழலாக கொள்ளுதல். அதனால ஆனைக்காவுடை பொன்னடியின் நிழலே சரணாக நின்று அருள் கூர்ந்து என்று சொல்லி அந்த நின்னருள் கூர்ந்து பாடி அந்த தன் தமிழ் மாலையாகிய சுந்தரர் தமிழை பாடினால் நம்முடைய ஏழுமா பிறப்பற்று எம்மையும் ஆளுடையாரே. பிறப்பு இல்லாத நிலை, அதனாலே பிறப்பு இல்லைன்னா இறப்பு இல்லை, அதனாலே இரவாத இன்ப அன்பு கிடைக்கும் என்ற பதிக பழனி சொல்கிற பாடல். எனக்கு இந்த லலிதா பாலசுரமாவுக்கு இன்னொரு சிறப்பான அதை தாங்க மட்டும் கடமை இருந்து பாடாம பேர பிள்ளைகளையும் பாட வச்சிருக்காங்க. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. கிரண் தர்ஷன் வாழ்க. நன்றி. திரு பொன்னூசல் வாங்க. பட்டம்மாள் வாங்க. பட்டம்மாள் 8வது பாட்டு படி. ஐயா அடியன்னு பாட சொன்னீங்க. சித்திரமா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க காலையில. அக்ரிமெண்டா? திருப்பதத்தை அடைக்க பட்டம்மாள் பாடுவாங்க. நீங்க படி. எத்தனாவது பாடலுங்க ஐயா? 8வது பாட்டு சொன்னார்மா. சரிங்க ஐயா. திருச்சிட்டம்பலங்க. கோலவரை குடுமி வந்து குவலயத்து சால அமுதுண்டு தாழ்கடலின் மீதெழுந்து ஞால மிக பரிமேல்
கொண்டு நமையாண்டான் சீலம் திகழும் திரு உத்தர கோசமங்கை மாலு கரியானை வாயார நாம் பாடி புலிதகம் குழைந்து பொன்னூசலாடாமோ பொன்னூசல் ஆடாமோ. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் சாமி. வாழ்க வாழ்க. அடுத்து வேட்கை நோய். மதியம் என்ன சொல்லுங்க ஐயா? 8ல விடுமின் வெகுளி வேட்கை நோய் படி. வேட்கை நோய்மா 8, 16, 5 யாத்திரை பத்துல 5வது பாட்டு. விடுமின் வெகுளி வேட்கை நோய் திருக்கதம் அழைப்பிப்ப. நோட்டை எழுதிப்ப நோட்டை எங்கே வச்சுட்டேன். பாருங்க ஐயா, நீங்க பாட்டுருங்க ஐயா. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கு பெரும் சாத்தோடு உடல் போவதற்கே ஒரு படுமில் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அழியார் கதவது அடையாமே உடைப்பட்டு ஊறி போற்றுவோம் உயங்கண் ஆழ்வான் புகழ்களையே. மண்ணில் எல்லாம் வாழலாம் பாடுமா பட்டம்மாள். கடைசியா வாழ்த்து பாடும்போது இன்னைக்கு நம்ம பாடின பாட்டு தாரமாகிய பொன்னுன்னு இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்துற ஒருங்கிணைப்பாளருக்கு நல்ல அருமையான தாரம் அமையணும். வருகிற தை மாதத்துல அது அமையணும்னு பெருமகனை வேண்டி விண்ணப்பித்து அடியார்கள் மூலமாக மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். ஐயா ஞானசம்பந்த தேவாரத்திலையும் இதே சொல்ல பயன்படுத்துறாரு நீ திரு ஆணைக்கால. ஆமா, செழுநீர் சென்று ஆடினேன் இல்லையா? செழுநீர் தாரமாய மாதரார் அப்படின்னு தாரமாய மாதரார் அப்படின்னு அது ஒரு பாட்டு வருது. வாழ்க வாழ்க வாழ்க. அது எந்த பதிவுல வருது அது? ஐயா 3 இங்க ஆணைக்கா பேதாங்க. அதுவும் ஆணைக்காதான் இல்லையா? அங்கே தாரமாகன்னு பாடுறாரு. வாழ்க வாழ்க. தாரம் என்ற சொல் தாங்குதல் என்ற பொருள்ல வரும் இல்லையா? சோழ நாட்டை தாங்குகிற பொன்னியார். நன்றி நன்றி. அங்க அம்பால குறிக்குதுங்க. தாரமாய மாதரார் 400 பாகம் ஆகினான். அதான் அது அங்க அகிலாண்டேஸ்வரியை குறிக்குது இல்லையா? நன்றி நன்றி நன்றி. மண்ணில் நல்ல ஒண்ணு வாழலாம் படி. ஐயா கணபதி ஐயா வர்றாரு பொழுதுங்க ஐயா, பாட்டு சொல்லுங்க ஐயா. வாங்க கணபதி ஐயா. சிவாதி சிற்றமன் சிவாதி சிற்றமன் மண்ணில் நல்லவன் வழல வயலும் என்னில் நல்கிறேக்கே யாருமோ உறவில்லை அந்நில் நல்ல குரு வனகர் வெண்ணில் நல்லளுடும் வளநகர் பெண்ணில் நல்லளுடும் விருந்தகை இருந்ததே பெண்ணில் நல்லளுடும் பெருந்தகை இருந்ததே. நடராஜாவுக்கு பெண்ணில் நல்லாலும் நல்லா சிவா நல்ல 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 தாரம் அமையணும்னு. வசிஷ்டேஸ்வரர் டெய்லி 30 திருமேனி தீன்ற பெரியவர் கணபதி வாயால வாழ்த்து நல்ல நல்ல தாரம் அமையணும் அப்படின்னு. தை பிறந்தால் வழி பிறக்கும். நன்றி நன்றி. சிவா திருச்சிற்றமா சிவா வாழ்க. ஆர்த்தி கோபால் வாதம் தனம் தரும் கல்வி தரும் படி.
திருச்சிற்றம்பலம். ஐயா வாழ்க அந்த நேரம் அது படிப்பா. உங்களுக்கு எது வருதோ சொல்லுங்க. வாழ்த்து தானே, எது வேணாலும் சொல்லலாம். உங்களுக்கு என்ன வாழ்த்து வருதோ அது வாழ்த்து சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். நம்பி ஆரூர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வாழ்க அந்தன வானவரானினும் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துழற் தீர்க்கவே சூழ்க வையகமும் துழற் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சங்கர் ஐயா வாங்க. வான்மையில் வழாது பெய்க. பலம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாதூர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஐயா நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. நடராஜன் தனம் தரும் கல்வி தரும். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க உக்கூடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களுக்கு வணக்கம். ஒரு நிமிஷம். இன்னைக்கு நம்ம அந்த தாரம் ஆகிய பொன்னி பாடின உடனே நம்ம சிவனேச ஐயா ஞானசம்பந்தர் பாட்டுல இருந்து அதை இதை எடுத்து காட்டினார். தாரமாய மாதாரம் தானோர் பாகம் ஆகினான்னு. அந்த மாதிரி தாரமாகிய மாதாரால் வந்து நடராஜனுக்கு அமையணும்னு அடியார்கள் மூலமாக இன்னைக்கு இந்த பதிக விண்ணப்பம். வாழ்க வாழ்க. கண்டிப்பாங்க கண்டிப்பா சாமி தருவாங்க. இல்ல அந்த பாட்டை எடுத்து காட்டினார். தாரமாய மாதாரால்னு அந்த ஆனைக்கா அண்ணலுக்கு அகிலாண்டேஸ்வரிய வந்து ஞானசம்பந்தர் பாடியிருக்காரு. அந்த பாட்டை எடுத்து காட்டினார். தாரமாய மாதராள் தானோர் பாகமாகினான் ஈரமாய பொன்சடை ஏற்ற திங்கள் சூடினான் ஆரமாய மார்புடை ஆனைக்காவுள் அண்ணலை பாரமாய வணங்குவார் வல்வினை மாயமன. அங்க ஆரத்தையும் காட்டார். ஆரமாய மார்புடைன்னு அந்த ஆரத்தையும் காட்டுறாரு. வாழ்க வாழ்க. தாரத்தையும் காட்டார், ஆரத்தையும் காட்டுறார். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா. நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. என்ன நினைக்கிறோம்? வேண்டுவார் வேண்டுவதே இவான் கண்டான்னு பெருமா நம்ம வேண்டுவதை கொடுப்பார். அந்த வருகிற தை மாதத்துல நல்லா தை பிறந்தால் வழி பிறக்கணும்னு பிரார்த்தனை. நன்றி நன்றி. கண்டிப்பா. நன்றி சாமி. நன்றி நன்றி நன்றி. அன்பர்களுக்கு வணக்கம். பிளான் பண்ணி எல்லாம் செய்யல, தானே அமையுது. நன்றிங்கய்யா நன்றிங்க. கொடுப்பாருங்கய்யா கொடுப்பாரு. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இயற்றிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பாடலை பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு சித்தாந்த வகுப்பிலே சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நன்றி வணக்கங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குங்க ஐயா. சரிங்க ஐயா. சரிங்க 8 மணிக்குங்களா? வெள்ளிக்கிழமை. சரிங்க சரிங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. வெள்ளிக்கிழமை வேண்டாம், நாளைக்கு புதன்கிழமை பார்க்கலாமா? நாளைக்கு முடியுமா?
அவன் நாளைக்கு ஒரு திருமணம் சரிங்க நாளைக்கு ஒரு திருமணங்கய்யா. சரிங்க வியாழக்கிழமை குரு பூஜை இருக்கு. சரிங்க வெள்ளிக்கிழமையும் குரு பூஜை இருக்கு. சரி முடிச்சிட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம். 7 to 8 வச்சுக்கலாமா? ஏன்னா வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு ஒரு அம்மா வராங்க சிவா. அப்படிங்களா? இல்ல வியாழக்கிழமை வச்சுக்கலாங்கய்யா. சரிங்க வியாழக்கிழமை 8 மணி. வியாழக்கிழமை 8 மணிக்கு இறையருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் இருக்குது. ஆமா அது இருக்கு. சரி இல்ல நம்ம ஆமா நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கலாங்கய்யா. சரிங்க வாங்க அடுத்த செவ்வாய்க்கிழமை வச்சுக்கலாமா? நன்றிங்க. நல்லது நல்லது ரொம்ப சந்தோஷங்க. சிவபெருமான் வெள்ளிக்கிழமை ஒரு அம்மா புதுசா வராங்க நம்ம நிகழ்ச்சி ஒருத்தர் தேவாரத்துக்கு விளக்கம் சொல்றதுக்கு வராங்க. அவங்களை வருக சரி வருக என்று வரவேற்று நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது அன்னைக்கு இன்னைக்கு யாருன்னு பேர் சொல்லுங்க, யார் வராங்கண்ணா? வரேன் அம்மா பேர் நான் சொல்றேங்க ஐயா. சிவபெருமான் சிவசிவா திருச்சிட்டம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே விரைவில் வருவாங்க. அவங்க உடனே அவங்க பேரு வந்து அற்புதமான பேரு. இந்த நாள் தான் பேசணும் 2 பேரும். வராங்க வந்துருவாங்க. விரைவில் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிறேன். நன்றிங்க அனைவருக்கும் வணக்கம். இன்று இரவு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம் 8 மணிக்கு வாங்க. சிவாயன் நன்றிங்க அனைவருக்கும் வணக்கம். திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம்.